ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வெஸ்ட் Srishti to please offer a word of prayer. Study the Sabbath school lesson, Lord. Please help us and guide us, Lord. Be with Anna who is going to take the lesson, Lord. Be with him, Lord, not him, but you should speak, Lord. Help us to learn something new and help us to gain knowledge, Lord. Be with us and guide us the rest of the hours. We pray in Jesus' name. Amen. Thank you, Srishti. ஓகே, நம்ம லெசன் நம்ம பார்க்கோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம 6வது வாரத்தில் இருக்கோம். 6th லெசனில் இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம். தமிழில் டைட்டில் யாராவது படிக்கிறீங்களா? 6வது ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ கிஃப்ட் அப்படின்றது வந்து என்ன? கிஃப்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா நம்ம மேபி லெசனுக்குள்ளே போகலாம். கிஃப்ட்னா என்ன? பரிசு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, பரிசு அப்படின்னா என்னது? நம்ம ஏதோ செஞ்சோம், அதுக்கு நான் ஏதோ ரேஸில் போனேன், இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுனேன், அதனால எனக்கு வந்து என்ன கிடச்சிச்சு? ஒரு பரிசு கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மேபி பரிசு அப்படின்னா ஐ திங்க் இங்கிலீஷில் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். பட் கிஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா? மேபி தமிழ் எனக்கு தெரில வேர்டு, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கிஃப்ட்டுக்கு தமிழில் என்ன? எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ்னா பரிசுன்னு நினைக்கிறேன் இல்லையா அங்கிள்? அங்கிள் வெகுமதி. ஓகே, அங்கிள் சொல்கிற மாதிரி வெகுமதி வந்து கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ கிஃப்ட் எப்போ கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? யாராவது ரீசெண்டாக பர்த்டே யாராவது செலிப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க. இல்லைனா ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாட்மணி அங்கிள் அவங்க வீடு இனாக்ரேஷன் டைமில் அங்கிளுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா அங்கிள்? அது வந்து ப்ரைஸுன்னு சொல்லுவோமா? நான் வீடு கெட்டதுனால எனக்கு வந்து எல்லோரும் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோமா, இல்லை கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோமா? கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம்? இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டுன்னு பார்க்குறோம். இட் இஸ் நாட் ப்ரைஸ். சரியா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கிஃப்ட் என்ன, அது எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தோட பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். யாராவது மனன வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம். ஓகே, அப்போது காட் என்ன சொல்கிறாங்க? காட் வந்து பால் மூலிமா என்ன சொல்கிறாங்க? அன்பை வந்து என்ன பண்ணுங்க? 1 Corinthians 14:1 pursue love and earnestly desire the spiritual gifts. அப்போ நம்ம என்ன பண்ணுமா? அந்த அன்பை வந்து என்ன பண்ணுமா? நாடணுமா? அப்புறமா ஆவிக்குரிய வரங்கள் என்ன பண்ணுமா? விரும்புங்க. அதை வந்து என்ன பண்ணுங்க? டிசையர் ஃபார் இட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாருக்கெல்லாம் அந்த டிசையர் இருக்குது? இப்போ எனக்கு வந்து என் பையன் பர்த்டே வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, யார் என்ன கொடுப்பா, என்ன கிஃப்ட் தருவாங்க, யார் என்ன கொடுப்பாங்க, எதாவது 2-3 வரும் அப்படின்லாம் யோசிச்சப்போ இட் வாஸ் கொஞ்சம் ஓகே, அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் இப்படி டிசையர்ட் ஃபார் இட். அப்போது அந்த மாதிரி டு வி டிசையர் ஃபார் தீஸ் கிஃப்ட்ஸ்? டிசைர் பண்ணுறோமா? we have to. ஆமாம், பட் do we do it? அதை பண்ணுறோமா அப்படின்றத? பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துக்கிறோம். ஆனால் அதை நம்ம பண்ணுறோமா, விரும்புகிறோமா அதை அப்படின்றது தான் என்னது கேள்வியாக இருக்குது. அப்போ அப்படி நம்ம டிசைர் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும், இல்லை எதுக்கு நம்ம டிசைர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வாரத்தில் எம்ஃபசைஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி எது ரொம்ப முக்கியமாக எதாவது டிசைர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க? தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுமா? ரொம்ப முக்கியமாக கேளுங்க, நீங்கள் அதை டிசைர் பண்ணுங்க அப்படின்றது தான் பாலுங்க எழுதுகிறாங்க. சரியா? ஸோ இந்த 14th இல்லை இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிற சாப்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 Corinthians 12 13 தான் மெயினாக எம்ஃபசைஸ் பண்ண போகிறோம். பட் லிட்டில் பிட் ஆஃப் 14 நம்ம பார்ப்போம். ஸோ சாட்டர்டே லெசனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடியை வந்து என்ன பண்ணுறாங்க? எக்ஸாம்பிளாக வந்து எடுக்கிறாங்க. இதே தான் பால் என்ன பண்ணுறாரு? இந்த 12, 13, 14லையுமே வந்து பாலுமே இதே தான் செய்கிறாரு. அந்த 1 கொரிந்தியரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ச்சை வந்து என்ன பண்ணுறாரு பால்? ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இப்போ ஒரு பாடி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா என்ன முக்கியம்? வெறும் என்னோடய ஹார்ட்டும் பிரெயின் மட்டும் இருந்தால் போதுமா?
ஹோல் பாடி தேவை. எவ்ரி சிங்கிள் செல் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சின்ன அணுக்களும் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அப்போ இந்த எல்லாம் சேர்ந்தாதான் என்னது ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து தேவையான ஃபங்க்ஷன்ஸோ அது என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே இருக்கிறதா இருக்குது. இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களா, அட்லீஸ்ட் கேட்டிருப்போம், இவங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு என்ன ஆகிட்டாங்க, இப்போ கடைசியில் அவங்க பிரெயின் டெட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, அவங்க மூளை வந்து என்ன ஆயிடுச்சு, உயிரோட தான் இருக்காங்க, பட் அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு. அப்போ அந்த பிரெயின் ஒன்று மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாமல் போச்சு அப்படின்னா என்னாச்சு அவங்களுக்கு, அவங்க முழு என்னது அவங்க உயிரோடு இருக்காங்க, என்னது பிளட் எல்லாம் போகுது, யூரின் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ண முடியாது, எதுவுமே அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு ஸ்மால் ஆர்கனுமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றப்போ இந்த கம்பேரிஷனோட பால் என்ன பண்ணுறாரு, சர்ச்சை வந்து கம்பேர் பண்ணுறாரு. எப்படி சர்ச் அப்படின்றது ஒரு ஃபுல் பாடி, அதுக்கு தேவையான எல்லாமே வந்து என்னது ஒவ்வொரு மெம்பருமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து அங்கே பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு லெசனில் பார்க்குறோம், ஒரு எல்லாமே நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்து சேம் வேலை பண்ணுதா, இல்லை, ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு வேலையை பண்ணுது. அதே மாதிரி தான் சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியமா, அவசியம் இல்லை. எல்லாருமே ஒரே வேலை செய்யணும்னு அவசியமா, அதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம், எல்லாருக்கும் கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அவங்கவுங்க அந்தந்த வேலையை பண்ணாதான் கரெக்டாக சர்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இப்போ கிட்னி வந்து இல்லை நான் இன்றைக்கி வந்து பிரெயினோட வேலை செய்கிறேன் அப்படின்னா, அப்போ யார் பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறது? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருங்களும் கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அந்த மெம்பர் அந்த சர்ச்சில் செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செஞ்சாதான் அந்த சர்ச் என்ன பண்ண முடியும், நல்லா ப்ராப்பராக ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்றது தான் வந்து சாட்டர்டே லெசனில் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பால் வந்து கொரிந்தியன்ஸ்கிட்ட வந்து இதை வந்து பேசுகிறாங்க. எதை பற்றி, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி கொரிந்தியன்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால தான் என்ன பண்ணுறாரு பால் இதை பற்றி பேசுகிறாங்க. அவரோட ஆன்சர் வந்து கடைசியில் எதுக்கு வருது அப்படின்னா, எஃபிஷியன்ஸ் 4:12 நம்ம எடுத்து படிப்போமே. எஃபிஷியன்ஸ் 4:12 கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து படிப்போம். அப்போ காட் வந்து எதுக்கு தான் இதை பண்ணுறாரு, எதுக்கு தான் பால் இதை வந்து சொன்னாராம், டு எடிஃபையிங் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்டோட பாடி யாரு, ஹூஸ் கிரைஸ்ட் பாடி, த சர்ச். அப்போ சர்ச்சோட எடிஃபிகேஷன் தான் என்ன தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்காரு. எடிஃபிகேஷன் என்ன, நம்மளை வந்து சீர்திருத்தம் செஞ்சு நம்மளை வந்து கடவுளுக்கு தகுந்த ஒரு சபையாக கொண்டு சேர்க்கறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பால் சொல்கிறார். இதை தான் வந்து என்ன பண்ணுறாரு கொரிந்தியன் சர்ச்சுக்குமே வந்து இதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியாக இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம அந்த சாட்டர்டே லெசனில் பார்த்தோன்னா, இட் இஸ் டு யுனைட் த சர்ச். சர்ச்சை வந்து என்ன பண்ணுறதுக்கா, யூனிட்டி கொண்டு வர்றதுக்கு தான் இது வந்து கடவுள் இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் அந்த சென்டென்ஸை நான் படித்தேன்னா, யூனிட்டி த்ரூ டைவர்சிட்டி, நாட் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றது நம்ம எல்லோரும் பார்ப்போம். இன்ஃபேக்ட் கார்பரேட் ஆஃபீஸ்லாம் போனால் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு தான் இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் தேர் மோட்டோஸ் இப்படிலாம் இருக்கும். அப்போ ஆனால் இங்கே நம்ம லெசன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூனிட்டி த்ரூ டைவர்சிட்டி. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்னது வேறு வேறு ஒரு கேரக்டர்ஸில் இருக்கும், வேறு வேறு டேலண்ட்ஸ் வச்சுருக்கோம், வேறு வேறு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்குது. அப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்தா தான் என்ன பண்ண முடியும், ஒரு யூனிட்டி வந்து அந்த சபைக்குள்ளே வரும் அப்படின்றது தான் வந்து பால் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து பாலுக்கு அக்கார்டிங் டு பால், யூனிட்டி இன் கிரைஸ்ட் அண்ட் த ஸ்பிரிட் இஸ் தி ஒன்லி மீன்ஸ் ஆஃப் அவாய்டிங் ஸ்கிசிசம். அதாவது சர்ச்சில் வந்து டிவிஷன்ஸ், குரூப்பிசம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமாக, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ சபை வந்து சந்தோஷமாகவும் ஒரே ஒரு எய்மோட வேலை செய்யணும் அப்படின்னா எது முக்கியம், இப்போ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இது இல்லாமல் இருந்துச்சு, கிரைஸ்டும் ஸ்பிரிட்டும் இல்லாமல் இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருந்தாலும் என்னது யூனிட்டி வராது அப்படின்றது தான் வந்து இந்த சாட்டர்டே லெசனில் நம்ம பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. சரியா? ஸோ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போவோம். ஸோ சண்டே லெசனுக்கு நம்ம வந்தோம்னா வெரைட்டிஸ் ஆஃப்
கிஃப்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. தமிழ்ல என்னன்ட்டு இருக்கு? பல்வேறு ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்கு? எவ்வளோ இருக்கு? எனக்கு இப்போ தான் அந்த கொஸ்டின் வருது, நானும் கவுண்ட் பண்ணல. எவ்வளோ இருக்கு? ஐ திங்க் 9 ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது நானும் கவுண்ட் பண்ணல. மேபி அப்புறமா நம்ம பார்ப்போம் அதை. தேர் ஆர் மல்டிபிள், தட் இஸ் ட்ரூ, அது கரெக்டாக ஒரு இடத்துலையும் ஒரு பால் மென்ஷன் பண்ணுறாரு. பட் ஐ திங்க் அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹி இஸ் மென்ஷன் ஃபியூ. மேபி அந்த இதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆன் ஜென்ரல் நோட்டீஸ் மேபி வி கேன் ஹேவ் அ கவுண்ட். பட் அங்கிள் சொன்ன மாதிரி எஸ் தேர் இஸ் மல்டிபிள். ஆமாம், ஃபெய்த்து லவ் எல்லாமே கரெக்ட் சொல்லிடுவார். ஆமாம், அது சொல்லிவிட்டு அப்புறமா தான் ஆரம்பிப்பார். கரெக்ட். ஸோ எஸ், மேபி அங்கிள் சொன்ன மாதிரி வி கேனாட் மேபி நம்பர் இட், பட் தேர் ஆர் மல்டிபிள். நிறையா கிஃப்ட்ஸ் இருக்குது, வரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த 1 Corinthians 1 நம்ம பார்த்த மாதிரியே பால் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி தான் பேச வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு அவர்? சில ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸுக்கு முன்னாடி அங்கிள் சொன்ன என்ன பண்ணிடுறாரு? ஃபெய்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து அதுவுமே ஒரு கிஃப்டாக தான் அவர் வந்து கன்சிடர் பண்ணி பேசுவார். ஸோ பால் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய ஸ்காலர்ஸ் என்ன அப்படின்னாங்கன்னா, இது வந்து இவர் வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி தான் பேசுகிறாரா இல்லை ஸ்பிரிச்சுவல் பீப்புளை பற்றி பேசுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா க்ரீக்கில் வந்து அந்த நியூமோட்டிகான் அப்படின்ற வேர்டு வந்து ரெண்டுமே மீன் பண்ணுமா. ஆவிக்குரிய வரங்களையுமே வந்து அது குறிக்குமா, ஆவிக்குரிய ஜனங்களையுமே வந்து அது குறிக்கும் அப்படின்னு வந்து அந்த க்ரீக் வேர்டுக்கு வந்து 2 மீனிங் இருக்கான். ஸோ பால் இங்கே எதை மீன் பண்ணுறாரு? ஜனங்களையா இல்லை இந்த வரங்களையா அப்படின்னு வந்து கேட்குறப்போ அப்போ கிளியராக வந்து நம்ம 4வது வசனம், அதே 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன தான் பேசுவார்? அவர் வரங்களை பற்றி தான் வந்து கிளியராக பேசுகிறாரு அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து அந்த 1 Corinthians 12:2-3 வசனத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா பவுல் வந்து என்ன பண்ணுறாரு? அங்கே கிளியர் கட்டாக வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன தான்? கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படின்னு நம்ம கன்ஃபெஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு வரம் அப்படின்னு வந்து பால் அங்கே சொல்கிறாரு. மேபி அதை எடுத்து வாசிப்போம். 2-3 வசனம் 1 Corinthians 12:2-3. அப்போ ஒன்லி எக்ஸப்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் கிவன் பை த ஹோலி ஸ்பிரிட் தானே. அப்போ ஸ்பிரிட் மூலியமாக நீங்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படி நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணுறது என்ன தான்? இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து பால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றதை வந்து நம்ம பார்க்குறோம். சரியா? நியூ டெஸ்டிமெண்ட்லேயுமே வந்து ஜீசஸ் வந்து லார்ட் அப்படின்னு சொல்கிறதே வந்து பெரிய பாவமாக இருந்துச்சு. இட் இஸ் கிரிமினல் என்னது அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடும். எதுக்கு அப்படின்னா சீசரு இல்லை அந்த காலத்தில் இருந்த ரோம ராஜர்கள் வந்து என்னது கடவுள். அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சீசர் என்ன கடவுள் இல்லை அப்படின்னு வந்து மறைமுகமாக சொல்கிறதுனால அது வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா மரண தண்டனை கொடுக்க தகுதியான ஒரு செயல் அது. அப்போ அந்த காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம என்னது கடவுள் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து என்ன இருந்துச்சு? லாஸ் இருந்ததையும் நம்ம பார்க்கலாம். அங்கிள் சொன்ன மாதிரி சர்ப்ரைசிங்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 Corinthians 13 அந்த 13 chapter 14 தான் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து பால் எழுதுறாரு. அதில் 13th verse மட்டும் எடுத்து படிப்போமே. 1 Corinthians chapter 13 verse 13. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி எதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு? அங்கிள் நார்மல் அங்கிள் சொன்ன மாதிரி ஃபெய்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்டாக வந்து என்ன பண்ணுறாங்க? பால் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி கடவுள் மேலே என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றதான் அந்த லிஸ்ட்டில் வர்ற ஃபர்ஸ்ட் திங்காக இருக்கும். அதுக்கப்புறமா தான் பார்க்குறோம் ஃபெய்த் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இன்ஃபேக்ட் ஈவன் 1 Corinthians 12:9 நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா
பால் அங்கேயுமே அதே தான் மென்ஷன் பண்ணுறார். டு அனதர் ஃபெய்த் பை த சேம் ஸ்பிரிட், டு அனதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் பை த சேம் ஸ்பிரிட். அப்போ அதே ஒரே ஆவி தான் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கையும் இன்னொருத்தவங்களுக்கு ஹீலிங் ஸ்பிரிட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்லேயே வந்து என்னது, ஃபெய்த் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அப்போது ரொம்ப முக்கியமான சில காரியங்களை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நானுமே வந்து என்ன நினச்சிருந்தேன், ஓகே அந்த 13 சாப்டர் 14 இருக்கிறதா என்னது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் லெசன் படித்தப்போ தான் எனக்கு தெரியுது, ஓகே இது கூட என்ன தான் கடவுளோட ஆவி இருந்தால் தான் நம்மளுக்குள்ள இதுவுமே வந்து கரெக்டான ஒரு ஃபெய்த்து லவ் எல்லாமே வரும் அப்படின்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ தான் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்தாலுமே வந்து ஒருத்தவங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஆவி ஸ்பிரிட் மூலிமா வந்து கிடைக்கிற திங்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இன்னும் அந்த 12:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை 12:9 நம்ம பார்க்குறோம் என்னது, ஒருத்தருக்கு என்னதான் கொடுப்பாரு கடவுள், வேற வேற வரங்கள் தான் வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்குமே என்ன பண்ண முடியாது, ஒரே வரங்களை கொடுக்க முடியாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ அங்கிளோட வீடியோ இனாக்ரேஷன் போனப்போ எல்லோரும் வந்து என்ன கிஃப்ட் கொடுத்துருப்போம், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோ இல்லை ஒரு கிளாக்கோ. என்ன அங்கிள், நிறையா கிளாக்ஸ் வந்திருக்கோம் கண்டிப்பாக. அப்போது என்ன பண்ணுவோம், அங்கிளுக்கு அப்படி கொடுத்துருப்போம். இப்போ ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், அதே குழந்தைக்கு போய் அதே வால் ஃப்ரேமோ இல்லை அதே கிளாக்கு தான் கொடுப்போமா, இல்லை ஒரு துணி டாய்ஸ் அப்படி வாங்கிட்டு போவோமா, ஏற்றபடி வாங்கிட்டு போவோம். அப்போ ஹியூமனாக இருக்க நம்மளே வந்து குழந்தைங்களோ இல்லை எந்த சினாரியோக்கு யாருக்கு எது பொருந்துமோ அப்படி தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறப்போ, இல்லை அவங்க இதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஒன்று கொடுப்போம். இல்லை நான்லாம் வந்து டாலியோட குழந்தையோட பர்த்டேக்கு போனப்போ அவட்ட வந்து நான் பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு ஸ்கூட்டர் இருக்குது அப்படின்ட்டு, அதனால் நாங்கள் ஸ்கூட்டர் தான் வாங்கணுன்ட்டு இருந்தோம். ஆனால் அவளுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வாங்கினா என்ன ஆயிரும், அது அவளுக்கு வேஸ்ட் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணோம் வேறு ஒன்று வாங்கினோம். அப்போது நம்மளே வந்து as ஹியூமன்ஸ் வந்து எது தேவையாக இருக்கோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்னு யோசித்து நம்ம கொடுக்குறப்போ, கடவுள் நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக கடவுள் கொடுப்பார்ல. அப்போ அந்த வரம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணோம், கடவுள் நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் கடவுள் நம்ம மேலே ஃபெய்த் வச்சு தான் என்ன பண்ணுறாரு, அதை கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவார், ஒருத்தருக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்க முடியுமோ அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு தான் கடவுள் என்ன பண்ணுவார், கொடுப்பார். கொடுத்துட்டு நம்ம அந்த பேரபிள் படிச்சிருக்கோம்ல, ஒருத்தனுக்கு 10 தாலந்து கொடுத்தாரு, 5 அப்புறமா 2 இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணவனுக்கு என்ன கடவுள் என்ன பண்ணார், இன்னும் அதிகமாக கொடுத்தாரு. அந்த மாதிரி கடவுள் என்ன பண்ணுவார், நம்மளை அதிகமாக ஆசீர்வதித்து இந்த வரங்களை கொடுப்பார். சரி, ஸோ ஒருத்தவர்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அவரோட சித்தத்தின்படி என்ன பண்ணுவார், கொடுப்பாரு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று இம்பார்ட்டண்ட்டா, இப்போ எனக்கு வந்து மேபி காட் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு வரம் இருக்குது. அப்போது என்னோடய வரம் தான் உங்களுக்குன்னா என்னது மகிமையானது, அதுதான் ரொம்ப உன்னதமானது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, நான் அதுக்கு வரேன், அப்புறமா வரேன். ஆனால் ஒன்றே ஒன்று வந்து கடவுள் வந்து எல்லாத்துக்கும் நான் மேலே அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறார். ஆனால் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்க வரம் என்ன தான், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், என்ன பண்ண முடியாது, பிரெயின் இல்லாமல் கிட்னி வேலை செய்ய முடியாது, கிட்னி இல்லாமல் என்ன பண்ண முடியாது பிரெயினாலையும் வேலை செய்ய முடியாதுன்னு படிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்கும் கிடச்சிருக்க வரம் என்னது, ரொம்ப 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 முக்கியம். இப்போ எனக்கு ஒரு வரம் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த எனக்கு கொடுத்துருக்க வரத்துக்கு வந்து கடவுள் ஒரு என்ன வச்சுப்பார், ஒரு பர்பஸ் இருக்குல்ல, ஒரு அவரோட சித்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி வேறவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ வந்து அது பரவாயில்ல, நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ 1 Corinthians chapter 12 1-6 நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா, அங்கே பால் வந்து ஃபியூ திங்ஸை வந்து சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பேசேஜில் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிறையா வந்து சொல்வார். அதாவது விதவிதமாக இருக்குது அப்படின்றத வந்து அங்கே எம்ஃபசைஸ் பண்ணி நிறையா வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அங்கே சொல்வார். எதை பற்றி அவர் விதவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி தான் வந்து அவர் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ 4-6 வேர்ஸை வந்து நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா, இதை வந்து 3 விதமான ஆங்கிள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிஃப்ட்ஸ். இது வந்து என்னது, ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க
ஒரு சர்வீஸ், இல்லைன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க என்னது ஊழியம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கடவுள் எனக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்க என்னது ஒரு ஊழியம். அப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், அந்த வரத்தின் மூலியமாக நான் யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ, நன்மை செய்ய முடியுமோ அதை நான் என்ன பண்ணணும், செய்யணும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து என்னது மேபி வேறு கிஃப்டாக இருக்கலாம். அவங்க வந்து என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கோவமே பட மாட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஊழியம் தான். அப்போ கஷ்டப்படுறவங்க அவங்கள்ட்ட போய் உட்காந்து அவங்க புலம்புறதெல்லாம் கேட்டு அதுக்கு அனுசரித்து நம்ம கேட்டு பேசுகிறதே வந்து என்னது ஒரு பெரிய காரியம். நிறைய பேருக்கு என்ன இருக்காது, பொறுமையே இருக்காது வேறவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு. அப்போ இதெல்லாமே வந்து நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒன்று அது நம்மளுக்கு கிடச்சிருக்க கிஃப்ட்டு, ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுமா அது வந்து நம்ம மினிஸ்ட்ரி, நம்ம அதை வந்து சர்வீஸாக எடுத்து அதை நம்ம செய்யணுமா. மூணாவதாக வந்து பால் அந்த 6 வசனத்தில் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறார். இது வந்து நம்ம அந்த 4வது 5வது அப்புறம் 6வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இது இருக்கும். ஸோ அந்த 3 வசனத்தை பற்றி நான் டக்குன்னு படிச்சிட்டேன். தேர் ஆர் டைவர்சிட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் பட் த சேம் ஸ்பிரிட். நிறையா கிஃப்ட்ஸ் இருக்குது, அதாவது அதான் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட். செகண்ட் வந்து என்னது, தேர் ஆர் டிஃப்ரென்சஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் பட் த சேம் லார்ட். நிறைய விதவிதமாக என்ன இருக்குது, கிஃப்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய விதவிதமான மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன தான் பண்ணுறோம், சேம் ஸ்பிரிட், சேம் கடவுளுக்காக தான் நம்ம வந்து செய்கிறோம். 6வது வருஷம் பார்த்தீங்கன்னா அண்ட் தேர் ஆர் டைவர்சிட்டிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நிறைய செயல்களை வந்து நம்ம என்ன பண்ணலாமா, இந்த வரங்களை வச்சு இந்த மினிஸ்ட்ரிஸை வச்சு நிறைய செயல்களை வந்து நம்ம செய்யலாம். பட் இட் இஸ் ஆஃப் த சேம் காட் ஹூ ஒர்க் ஆல் இன் ஆல். என்னதான் இதெல்லாம் விதவிதமாக இருந்தாலும், விதவிதமான மினிஸ்ட்ரிஸ் நம்ம செஞ்சாலும் எல்லாருக்குள்ளேயும் என்னதான் அதே ஆவி தான் வேலை செய்யுது, அதே கடவுள் தான், அதே கடவுளுக்காக தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம செயல்களையோ இல்லை நம்ம மினிஸ்ட்ரிஸை வந்து செய்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த சண்டே லெசனில் நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ கடைசி அவுட்கம்னு ஒன்று இருக்குல்ல, எதுக்கு கடவுள் நம்மளுக்கு இந்த வரத்தை கொடுத்தாரு, எதுக்கு இவ்வளோ விதவிதமான வரங்கள், எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம், எதுக்கு, எனக்கு யூனிட்டிக்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சர்ச்சோட யூனிட்டிக்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடர் ஆஸ்பெக்ட்டுக்கு வரும். சர்ச், எஸ், நம்ம ஃபேமிலி, நம்மளோட யூனிட்டிக்காக. அதை தவிர்த்து வேறு என்ன இருக்கலாம், கண்டிப்பாக பால் வந்து என்ன பண்ணிட்டாரு, யூனிட்டி ஆஃப் சர்ச் வந்து இருக்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட்டான யூனிட்டி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டார். எஸ், அதை தவிர்த்து வேறு என்ன இருக்கும், சர்ச் விட்டு யோசிப்போம், சர்ச்சுக்கு வெளியில் யோசிப்போம். ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாமே வந்து அங்கே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்குது. ஒரு ரீசெண்டாக நம்ம சர்ச்சில் நடந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, விமென்ஸ் மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணாங்க, அந்த ஹெல்த் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. எவ்வளோ பேர் வந்து நம்ம சர்ச்லேருந்து தான் வந்தோம், எவ்வளோ பேர் இருந்தாங்க டேன்லின், how many people came, what is the total number, 80 people. நம்ம சர்ச்லேயே டோட்டலாகவே நம்ம 80 தான். அப்போ 80 people பேஷண்ட்ஸ் வந்து ஒன்லி விமன், ரைட். அப்போது பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டிஸ்லேருந்து, வீட்டிலேருந்து, கிரைஸ்ட் யாருன்னே தெரியாதவங்க வந்திருப்பாங்கள்ல. அப்போ அந்த கிஃப்ட் கிடச்சி அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ண எல்லாருமே வந்து என்ன பண்ணோம், அந்த மினிஸ்ட்ரியில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், வி சர்வ் த கம்யூனிட்டி இல்லையா. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அது நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சோம் இல்லையா, செஞ்சோமா இல்லையா. அப்போது கடவுள் என்ன பண்ணுறாரு, இதெல்லாமே வந்து எதுக்கு, இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பிலீவர்ஸும், நம்ம பிலீவர்ஸ் சுற்றி இருக்கிற கம்யூனிட்டிக்குமே வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்றதுனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரி, நம்ம அந்த சண்டே லெசனில் லாஸ்ட்டுக்கு வர நோட்டீஸ் அகெயின் பால்ஸ் எம்பசிஸ் ஆன் யூனிட்டி. வை இஸ் திஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு த சர்ச். ஒரு சபைக்கு எதுக்கு பால் வந்து யுனைட்டடாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அது கொடுக்குறாரு, எதுக்கு, என்ன நடந்துடும், அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும், அது நம்ம எல்லாருக்கும் கிளியராக தெரியுமா. யுனைட்டடாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு என்ன நடக்கும் தெரியுமா. ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சுப்போம். அதை யோசிச்சா ஐ திங்க் வி கேன் ஆன்சர் த கொஸ்டின். நீங்கள் அட்வென்டிஸ் சர்க்கிளில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு அட்வென்டிஸ் சர்ச்சஸோ இல்லை அட்வென்டிஸ் ஸ்கூல்ஸோ எப்படியோ அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா யூ வில் நோ என்னென்ன சர்ச்சில் என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது, யார் யார் என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றது நிறையா தெரியும். அப்படி இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது தெரியாமல் இருக்கிறதே வந்து மேல் தான். அப்போ நிறைய சர்ச் வந்து ரெமனன்ட் சர்ச்சுன்னு சொல்கிற நம்ம சர்ச்சுக்குள்ளே என்ன இருக்குது, டிவிஷன்ஸ் இருக்குது. பெங்களூரில் இருக்க நிறைய சர்ச்சஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. பாஸ்டர் ஒரு குரூப்பை சப்போர்ட் பண்ணுறாரு, பாஸ்டரை எதிர்த்து
ஒரு குரூப் நிற்கும். அப்போ யுனைட்டடாக இல்லாத அந்த சர்ச்சில் வந்து நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு மெம்பர்ஷிப்பே கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. சர்ச்சில் வந்து இருக்கிற மெம்பர்ஷிப்பை டினை பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் அஸ் ஹேவ் ரைட்ஸ் எக்ஸெப்ட் கிரைஸ்ட். அவரோட பாடியில் ஒரு பாட்டை ஆகிறதுக்கு ஒருத்தர் வரார், அவருக்கு மெம்பர்ஷிப்பே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு நின்ன ஒரு சர்ச் இருந்துச்சு. ஒருத்தவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச் வந்து இல்லை, அந்த ஆள் பெரிய பிரச்சனை பண்ணுறவர் அப்படி இப்படி அப்படின்னு மெம்பர்ஷிப்பே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நின்னாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அந்த சர்ச் யுனைட்டடாக இல்லை. அப்போ ஒரு யூனிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் யார் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வரீங்க? நிறைய பேர் வரும் இல்லையா? மன நிம்மதி இல்லை, வீட்டில் எனக்கு பிரச்சனை, வீட்டில் எனக்கு பண பிரச்சனை, எனக்கு அங்கே இங்கே ஒர்க் ப்ரெஷர், ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? ஆனால் வந்தால் இங்கேயே பிரச்சனை அப்படின்னா அப்போ எப்படி அந்த நிம்மதி கிடைக்கும்? டான்லின் மைக்ஸ். ஒரு சபைக்கு எடுக்காததற்கு சபையின் சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அதுக்கான சில முக்கியமான காரணங்கள் இருக்கணும். அதை வச்சு ஒரே அடி அவரை அன்பிலிருந்து தள்ளிட்டதை விட கொஞ்சம் நேரம் கொடுத்து தெரிவித்து செய்யலாம். ரெண்டாவது, ஒரு யூனிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சபை ஒருவனால அது கெட்டு போகுதுனாக்கா அவனை தள்ளி வைக்கிறது எந்த தப்பும் இல்லை. ஏன்னா கொரிந்து பட்டணத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் இருந்ததுனால பவுல் அவர் எதுக்கும் காம்ப்ரமைஸ் இல்லை. சரினா சரிதான், நீ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அன்பை வச்சு எல்லா காரியத்தையும் சட்டத்தின் அடிப்படையில் செய்தார். இன்னைக்கு நாம் கூட ஒரு யூனிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையில் கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தர் வந்து அதை கெடுக்கிறாருனாக்கா கொஞ்சம் அவரை தள்ளி வைக்கிறதும் நல்லது தான். தள்ளி வச்சு அப்படியே விட்டுறாம அவருக்குள் இருக்கக்கூடிய உணவுகளையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம உணர்த்தி அது அப்படி இல்லை, நீங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஆமாம், அங்கிள் சொன்ன மாதிரி அவர் பிரச்சனை பண்ணுற ஒரு யாரோ ஒருத்தர் இருக்காரு நம்ம சர்ச்சில் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, அவர் உடனே ஒதுக்கிடக்கூடாது. ஆமாம், அவரை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அவரை டீல் பண்ணலாம். பட் அவர் வந்து சர்ச்சுக்கே நீ வரக்கூடாதுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில் கணக்கு யார்கிட்ட கேட்பா? கடவுள் நமக்கிட்ட தான் கேட்பார். அவர் நான் அனுப்புனேன் இல்லை, அந்த மனுஷன் பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் அவங்க சர்ச்சுக்கு நான் அனுப்புனேன் இல்லை, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அடித்து அந்த மனுஷனை துரத்துட்டீங்களே அப்படின்னு தானே கேட்பார் கடவுள். அப்போ என்ன பண்ணோம், நம்ம வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் சோல். அப்போ வராரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கிள் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம், உட்காந்து அவரை மேபி தனியாக கூப்பிட்டோ இல்லை அவர் வீட்டுக்கு போய் எதுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். பேசி தீக்காதது ஏதாவது பிரச்சனை இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அப்போ பேசினா என்ன பண்ணலாம், அன்போடு அங்கிள் சொன்ன மாதிரி ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அ டைம். அப்போ அந்த டைமில் நம்ம அவர்கிட்ட போய் பேசினா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வரும். அப்போ ஒரு சர்ச் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும், அது வந்து ஹாப்பியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா என்ன தான் தேவை, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸோ, அதுக்கு மேலே அந்த யூனிட்டின்றது முக்கியம். அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பால் இதை எம்பசைஸ் பண்ணிட்டு வராருன்றதை நம்ம பார்ப்போம். சரி, மண்டே லெசனுக்கு வரும். அதே யூனிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ யூனிட்டியில் வந்து என்ன பண்ணுறாரு, யூனிட்டி த்ரூ டைவர்சிட்டி. அப்போ எல்லாரும் ஒரு விதமாக இருக்கிறது மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றாக முடியும் அப்படின்றத வந்து இங்கே பால் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 1 எடுத்துப்போம். ஐ திங்க் இந்த லெசனில் தான் நம்மளும் பார்க்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவும் பால் இங்கே வந்து இங்கே டீச்சர் வந்து நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 1 வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா டிசைபிள்ஸ் அந்த அப்பர் ரூமில் என்ன ஆனாங்க, they were all united in one spirit அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எல்லார் மேலேயும் என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியும் ஒரு டங்கா வந்து இருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, யுனைடெட் ஆனாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரே குணமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே குணமாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப அன்பாக இருந்தாங்களா, எல்லாரும் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்களா, கோவப்படுற ஆட்களும் இருந்தாங்களே. பேதுரு எப்படிப்பட்டவர், வந்து கடவுளே நான் வந்து வானத்துலேருந்து அக்னி இறக்கி இவங்களெல்லாம் கொண்டுருவேன் அப்படின்னு சமாரியா பட்டணத்தை பார்த்து கேட்டார்ல. அப்போ அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி யோவான் எப்படி இருந்தார், அவரும் அப்படி தானே இருந்தார். கடவுளே எனக்கு என் தம்பிக்கு என்ன பண்ணுங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு தாங்கன்னு கேட்டவர் தானே. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ளே என்ன வந்துச்சு, யூனிட்டி வந்துச்சா இல்லையா? பீட்ரு வந்து எப்படி இருந்தார், கடவுள் யாருன்னே தெரியாது, அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கடவுளை சபிச்சவர் கடைசியில் என்ன வந்தார், 5000 பேரை வந்து பேப்டிசம் பண்ணுறவருக்கு கடவுள் அவரை மாற்றினார். அப்போது எல்லாருக்கும் குணங்கள் என்ன இருக்கணும், வேறு வேறையாக தான் இருக்கணும். அது அப்படி தான் கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா அப்போ எல்லாரும் என்ன தான்
நம்மக்கிட்ட இருக்க ஃபோன் மாதிரி தான். அவங்க ஆன்டி ஃபோனை வாங்கினாலும் என்ன பண்ண முடியும், என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லா ஃபோனும் என்ன தான், ஒரே மாதிரி தான். அப்போ அதே மாதிரி நம்மளும் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அப்போ அது எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி நம்ம யுனைட்டடாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. ஒரு சர்ச்சுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் என்ன இருக்கணும் எல்லார் மனசுலையும் ஒரே ஒரு தாட் மட்டும் தான் கண்டிப்பாக இருக்கணும். என்னது? கடவுளுக்காக நான் இதை செய்யணும். அதுதான் எய்மாக இருக்கணும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது என்னது? அந்த கிரேட் கமிஷனில் என்னோட கிங்டமை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்தர் பண்ணுங்க அப்படின்றான். அந்த காஸ், அந்த எய்ம் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலே என்ன பண்ணலாம், நம்ம யுனைட்டட் ஆகிறதுக்கு நம்ம எஃபர்ட்ஸும் நம்ம எடுப்போம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் கடவுள் என்ன பண்ணுறாரு, த சேம் ஸ்பிரிட் பட் த சேம் லார்ட், பட் எல்லாருக்கும் என்னது, வேறு 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 வரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஃப்ரேஸ், அதாவது ஒன் சேம் ஸ்பிரிட், ஒன் சேம் லார்ட், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட் அப்படின்றத, த சேம் கேர் ஃபார் ஒன் அனதர் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து பால் என்ன பண்ணுறாரு, இந்த 2-3 சாப்டரில் நிறைய வாட்டி என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். எல்லா வாட்டியும் ஒருத்தவங்களுக்கு இந்த வாரம், ஒருத்தவங்களுக்கு அவங்க அந்த வாரம், ஆனால் என்னது, ஒரே சேம் ஸ்பிரிட், ஒரே சேம் லார்ட் அப்படின்றத வந்து அவர் திரும்ப 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 என்ன பண்ணுறாரு, சொல்லிகிட்டே வராரு. எதுக்கு? என்னதான் எல்லாருக்கும் வேறு வேறு வரங்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னதான் கடைசியில் ஒரே கடவுளுக்கு தான் செய்கிறோம், ஒரே ஒரு ஸ்பிரிட் மூலியமாக தான் இது எல்லாருக்குமே கிடைக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காக வந்து இதை வந்து சொல்கிறார். இன்னும் அங்கிள் அப்போதே சொன்ன மாதிரி கொரிந்தியன் சர்ச்சில் என்ன இருந்துச்சு, எனக்கு தான் மேலான வரம், உனக்கு தான் மேலான வரம் இல்லை அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இருந்ததுனால அதையுமே வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு தான் பால் இதை வந்து சொன்னார்ன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் எனக்கு இந்த லெசனில் பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, த யூனிட்டி அமிட் டைவர்சிட்டி மஸ்ட் ரிஃப்ளெக்ட் த கேரக்டர் ஆஃப் காட். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு குணங்கள் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒன்றா ஒரு சபையாக நம்ம என்ன பண்ணலாம், ஐக்கியம் ஆகலாம். ஆனால் அந்த ஐக்கியமான சபையை வந்து என்ன தான் பிரதிபலிக்கணுமா, கடவுளோட குணங்களை தான் வந்து பிரதிபலிக்கணும். அப்போ கடவுள் எனக்கு அவரோட குணங்கள் ஒரு மாடியும் உங்களுக்கு ஒரு மாடியும் இருக்குமா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? இல்லை இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம எல்லோரும் என்ன ஆகலாம், ஒன் சேம் அக்கார்டில் நம்ம வர்றதுக்கு முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பால் வந்து என்ன பண்ணுறாரு, அதே பாடியை பற்றி வந்து நான் திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சயின்ஸ் பிரகாரம் போனீங்க அப்படின்னா, தேர் ஆர் ஃபியூ பார்ட்ஸ் இன் யுவர் பாடி. நம்ம பாடியில் சில பார்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து இது ஒன்றுத்துக்கும் உதவாதது, இது தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதாவது பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி? எனிபடி நோஸ் எனி பார்ட்ஸ்? தே சே இட் இஸ் நாட் யூஸ்ட். அதை வந்து வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டேனியல் சொன்ன மாதிரி இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து கடைசி சின்ன ஒரு மேபி ஃபியூ இன்ச்சஸ் கூட இல்லை, ரொம்ப சின்ன பார்ட்டு. அதுக்கு வந்து என்ன இல்லை, யூஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அதனால தான் இந்த ரொம்ப சிவியரான வயிறு வலி அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியே வந்து இருக்காது, எதிர்ப்பு சக்தியே வந்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்காது. அப்போ சில சயின்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபுல்லாக வந்து நம்மளும் புரிஞ்சிக்கல. ஏன்னா நம்மளும் வந்து என்னது, மனுஷங்க தான், கடவுள் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ கடவுள் அந்த அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு எதாவது ஃபங்க்ஷன் இருக்குமா? பால் அதானே சொல்கிறாரு, கடவுள் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுக்கு அது என்னன்னு தெரில, அவ்வளோதான். அந்த அப்பெண்டிக்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாதனால என்ன பண்ணுறோம், எடுத்துடலாம் அப்படின்னாங்க. இன்னும் ரீசெண்டாக நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, மீன்ஸ் எனக்கு தெரிய வந்து என்னென்னா, கேல் பிளாடரை வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஆனால் கேல் பிளாடர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கு நிறைய சயின்ஸுமே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க டாக்டர்ஸு, பிரச்சனை இருக்கா பரவாயில்ல எடுத்துருங்க, யூட்ரஸா பிரச்சனை இருக்கா என்ன பண்ணலாம் எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எடுத்தாலும் என்ன பிரச்சனை வரும், அதுக்கப்புறமா பயங்கர பிரச்சனைங்க. அப்போ காட் வந்து ஒரு உறுப்பையுமே வந்து கொடுத்துருக்கேன், ஒரு பர்பஸ் கொடுத்துருக்க, நம்மளுக்கு என்ன பண்ணல தெரியலன்றக்காக அது வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம சயின்ஸ் பிரகாரம் அது வந்து இவல்யூஷனில் வந்து ஒரு சில பிழைகள், அது வந்து டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படின்னது இல்லை, அது உண்மை இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச்லேயுமே வந்து சிலவங்க யாராவது அவங்க ஏதோ சின்னதான் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு அப்படின்றதுனால அவங்கள என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அவங்க செய்கிறதுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். மேபி வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஜஸ்ட் வெறும் பெருக்கிற மட்டும் தான் செய்யலாம், இல்லை அவங்க வந்து வெறும் டோர் ஓப்பன் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியுமா இருக்கலாம். பட் அதுவுமே என்ன தான், கடவுளோட கண்ணோட்டத்தில் அதுவுமே வந்து என்னது, ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக தான் வந்து காட் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேபி என்னால் ஒழுங்காக பெருக்க முடியாதா இருக்கும், ஆனால் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், அதை ரொம்ப நேர்த்தியாக அவங்களால செய்யலாம். அப்போ அது என்னது, என்னை விட அவங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கா, அந்த
gift அந்த சர்வீஸை வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நினச்சிக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் என்னது ஒரு சர்ச் வந்து ஒழுங்காக யுனைட்டடாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். சரியா? சொல்லுங்க மைக். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொருக்கும் வித்தியாசமான கிஃப்டை கொடுத்துருக்கும்பொழுது அது ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தாமல் அதை ஒரு டம்மியாக வச்சுட்டாக்க என்ன ஆகும்? அதான் நம்ம அந்த ஏற்கனவே சொன்ன அந்த பேரபிளில் இருந்துச்சுல, கடவுள் என்ன பண்ணாரு, கொடுத்தவன் அதை ஒன்றும் செய்யாமல் வச்சுருந்ததுனால வாங்கி என்ன பண்ணிட்டாரு, யார் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டுவாங்க. இது முக்கியமானதாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருந்தாலும் அதை நான் பெரிதாக்கணுமே தவிர அதை அப்படியே மூடி வச்சேன்னாக்கா அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லா போது அது எனக்கே பெரிய லாஸ் ஆகும். நம்ம இதை முடிச்சிடுறோங்க. ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் டேவிட்னு கூட ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கான். ஆண்டியோடைய தங்கச்சி மருமவன். அவன் சிஎஸ்ஐ சர்ச்சில் செக்ஸான் பெரிய சர்ச்சு ஷிமோகாவில். அவன் மனைவி நிறைய வேலை செய்வாங்க. திடீர்னு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சுங்க. சரி, உடனே அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சர்ச்சுக்கார என்ன சேர்த்துங்கிறீங்களா, நீங்கள் வீட்டை காலி பண்ணிவிடுங்க. இத்தனை வருஷமாக அவன் வேலை செய்து அந்த கோயிலை பெருக்கி தொடச்சவன் இந்த மாதிரி ஆனதும் இனிமேல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் வீடை காலி பண்ணிவிடுங்க. அது ஒரு கிறிஸ்தவ தன்மையா? ஏன்னா ஆண்டவர் ஒருக்கும் ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும்பொழுது அந்த கிஃப்ட்டு வளருவதற்கு நாமளும் ஒரு தூணாக இருக்கணும், நாமளும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு வேளை அப்படி நம்ம பயன்படுத்தாமல் போனாக்கா we are the losers. நாம் தான் இழங்க போகிறோமே தவிர அது மற்றவங்களுக்கோ, நான் இல்லை இன்னொருத்தர்னா ஆண்டவர் இன்னொருத்தர் வச்சுருப்பார். ஆனால் அது எனக்கு தான் பெரிய நஷ்டமே தவிர ஒரு சபைக்கோ ஆண்டவருக்கோ ஊழியத்திற்கோ அல்ல என்பதை நாம் நினச்சிக்கணுங்க. இன்ஃபேக்ட் நானும் ஐ திங்க் ஐ ஆல்சோ எம்பசைஸ் ஒன் பாயிண்ட் ஆன் இட். அங்கிள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வேலை தான், ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம் உன்னால் முடியாதுல்ல இனிமேல் போ அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டாங்க அப்படின்னு. நம்ம சர்ச்சோட ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னால எல்என்ஜி ஒயிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட்டாக அக்செப்ட் பண்ணுறோம். பட் கடவுள் வந்து எல்என்ஜி ஒயிட்டுக்கு முன்னாடி 2 பேரை சூஸ் பண்ணாங்கன்றது தெரியுமா? கடவுள் சூஸ் பண்ணாங்களாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுளை இவ்வளோ பெரிய வேலை என்னால் செய்ய முடியாது வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கடவுள் அவங்கள இல்லை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வச்சுருந்தாரா? சரி நீ வேணாம் அப்படின்ட்டு நான் வேற ஒரு என்ன பண்ணுவேன், சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கடவுள் போயிட்டார். ஆனால் சில டைம் கடவுள் ஃபோர்ஸ் பண்ணுவார். ஜோனாவை என்ன பண்ணார், கடவுள் ஃபோர்ஸ் பண்ணார். எதுக்கு அப்படின்னா கடவுளுக்கு தெரியும் யூ ஆர் த ரைட் பர்சன் அப்படின்ட்டு கடவுளுக்கு தெரியும். ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட், சம்டைம்ஸ் காட் வில் ஸ்டில் யூஸ் இட் ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட். பட் அது வந்து ஒரு லிமிட்டுக்கு தான், அதுவும் ஒரு லிமிட்டுக்கு தான். அதுக்கப்புறமா கடவுள் என்ன பண்ண மாட்டார். நமக்கு ஜோனா ஸ்டோரி எண்டிங்கே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த 4th சாப்டரில் ஜோனாக்கு என்ன ஆச்சு, அவர் மனம் திரும்பினாரா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி கடவுள் நம்மளை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வில் சரண்டர் செல்ஃப் டு காட். சரி, நான் டியூஸ்டே லெசனுக்குள்ளே போகிறேன்னு நினச்சேன். மோர் எக்ஸலண்ட் வே. எனக்கு இந்த டியூஸ்டே லெசன் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. சரியா? ரொம்ப 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 எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. என்ன பற்றி அப்படின்னா லவ் பற்றி தான் இருக்குது. லவ் இஸ் நாட் ஒன் கிஃப்ட் அமாங் மெனி. இட் இஸ் என்னன்னு சொல்கிறாங்க, லவ் இஸ் நாட் ஒன் கிஃப்ட் அமாங் மெனி. அதாவது எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, கடவுள் ஒரு வரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆனால் எல்லாருக்கும் கடவுள் என்ன கொடுப்பாராம், அன்பு வந்து எல்லாருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து மெயின். இன்ஃபேக்ட் பைபிளோட பேசிக் பிரின்சிபிள் என்ன தான், அன்பு அப்படின்றது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ கால் பி அப்படின்ற ஒரு ஆண்ட்ரூஸ் பைபிள் அந்த கமெண்ட்ரி எழுதினவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, love is not one gift among many, it is the means through which all of the gifts reach their ultimate purpose. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வரங்களை கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் அதோட சேர்ந்து கடவுள் என்ன கொடுப்பாராம், அன்பையும் கொடுப்பாராம். அந்த அன்பு மூலியமாக தான் அந்த வரம் என்ன ஆகுமா, அதோட உண்மையான அந்த ஒரு பவரோ இல்லை அதோட பர்பஸை வந்து என்ன பண்ண முடியுமா, ரீச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து எழுதுறார். ஸோ 1 Corinthians chapter 13லேயுமே வந்து பால் என்ன பண்ணுறாருனா இதே கிஃப்ட்டை பற்றி தான் வந்து பேசுகிறாரு. அண்ட் he teaches that only through the love can spiritual gifts be appropriately used. அப்போ அன்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிஃப்ட் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருந்தாலும் அதை யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த கிஃப்ட் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானம் இருக்காது. எப்போ நான் வந்து அன்போடு நான் வந்து செய்கிறேனோ அப்போ தான் இது வந்து செய்ய முடியும் அப்படின்னு வந்து நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 பார்த்தோம்னா எவ்ரி திங் இஸ் ட்ரிவன் பை வாட், லவ். அன்பு மூலியமாக தான் எல்லா வரங்களுமே வந்து செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஃபெய்த் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம், லவ் மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஃபெய்த்துமே வந்து நம்மளுக்குள்ளே இருக்கணுமா. அந்த ஃபெய்த் இருந்தால் தான் என்ன பண்ண முடியுமா,
மிராக்கிள்ஸ் செய்கிறதுமே வந்து என்னது ஒரு வரம். அப்போ நான் ஃபெய்த் வச்சாதான் அந்த மலையை வந்து மூவ் பண்ணுன்னு சொல்கிறது மிராக்கிள் தானே. இங்கேருந்து அங்கே போய் மலையை மூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது மிராக்கிள் தானே. அப்போ அந்த மிராக்கிள் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? எனக்கு ஃபெய்த் வேணும், அதோடு சேர்ந்து கடவுள் மேலே அன்பும் எனக்கு இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்க்குறோம் நம்ம. அப்போது வித்தவுட் ஃபெய்த் என்னது, ஈவன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி இஸ் நத்திங் வித்தவுட் லவ். பைபிளே வந்து பால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வந்து ஒரு சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். அப்போ அதுவுமே வந்து அன்பு இல்லைன்னா என்னமா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே பால் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா லவ் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்றத நம்ம அந்த 13 சாப்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்க. அதில் வந்து சேரிட்டி அப்படின்றீங்களும் இங்கிலீஷில் இருக்கும், இல்லை லவ் அன்பு அப்படின்றது நீங்கள் படிப்பீங்க. அது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்றது வந்து லெசன்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த பேசேஜ் தெரியும்ல, லவ் டஸ் நாட் என்வி, இட் டஸ் நாட் ஹேட், இட் டஸ் நாட் ப்ரைட், இட் டஸ் நாட் டூ திஸ். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணல, நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஒரு அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து லவ்வுக்கு வந்து இது பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஒரே ஒரு கேரக்டர் தான், ஆனால் அது என்ன பண்ணுமா 8 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து பால் மென்ஷன் பண்ணுறார். மேபி நம்ம யோசிச்சா நம்ம மேபி இன்னும் கூட நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்துலேயுமே பால் வந்து என்ன பண்ணுறாரா 15 டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரா. வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் வேர்டு தானே. அதாவது ஏதோ ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட். அப்போ அன்பு அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எமோஷன் அப்படின்றது மட்டும் இல்லை, அதை வந்து என்ன பால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஒரு செயல்படுற ஒரு செயலாக வந்து அங்கே பால் வந்து லவ், அன்பு வந்து இது செய்யும், அன்பு வந்து இதை எடுக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாருன்றத பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் 1 கொரிந்தியர் 13:13 என்னென்னு, above all but the greatest of these is love. சரியா? என்னதான் நமக்கு வந்து ஃபெய்த்து இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலானது என்னது, அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார், இதுதான் வரங்கள் அப்படின்னு வந்து பால் வந்து சொல்கிறதுக்கு போவார். அப்போ அன்பு இல்லை அப்படின்னா என்ன வரம் வந்தாலும் சரி நம்ம அதை என்ன பண்ண முடியாது, உண்மையாக கடவுளுக்கு என்ன யோசிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்போ அன்பு நமக்குள்ளே என்ன இருக்கணும், எப்போவுமே இருக்கணுன்றது நம்ம பார்க்கணும். இது இருந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவனுக்குன்னா என்னோட கிஃப்ட் தான் பெருசு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. அன்பு இருந்தாலே இதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, 2 கிஃப்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்து இந்த பாடத்தோட முடிவுக்கு வர போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறேன், என்ன கிஃப்ட் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்குள்ளே என்ன இருக்கணும், அன்புன்றது முக்கியம். நம்பிக்கை வேணும், ஃபெய்த் வேணும், அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும், அன்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வரமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி, வெட்னஸ்டே லெசனுக்குள்ளே வருவோம். வெட்னஸ்டேல வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி காலத்தில் வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அப்படின்றத வந்து சபைகள் என்ன ஆகிட்டுருக்கு, தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசினா அதுதான் கிஃப்ட் ஆஃப் டங் அப்படின்னு வந்து சொல்கிறது. நம்ம நிறைய பேர் நீங்கள் மேபி ப்ரேயர் பண்ணும்போது கேட்டிருக்கலாம், டிவிலையோ எல்லோரும் எப்படியாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இதை கேட்டிருப்போம். அப்போ இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸை வந்து பைபிள் வந்து எப்படி உண்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தெளிவை வந்து இந்த லெசன் நம்மளுக்கு கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வெட்னஸ்டே லெசனில் வந்து இதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்து த மோஸ்ட் மிஸ்யூஸ்ட் அண்ட் அப்யூஸ்டு கிஃப்ட் வந்து எது தானா, இந்த கிஃப்ட் ஆஃப் டங்கை தான் வந்து நீங்கள் குறிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நிறையா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரெஃபரன்சஸ் வந்து எந்த கிஃப்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் டங்ஸுக்கு தான் இருக்கேன். ஏன்னா கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு என்னது, இதை தான் வந்து நிறையா தப்பாக யூஸ் பண்ணி ஜனங்கள் வந்து தவறான விதத்தில் போவாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய பைபிள் வேர்சஸை இந்த வரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கடவுள் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் லெசனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேர்சஸ் இருக்குது. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு போய் படிங்க. நான் வந்து எல்லாத்தையும் பண்ண மாட்டேன், ஏன்னா டைம் இல்லாததுனால. ஸோ 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4:14 வந்து நம்ம பார்க்குறோம், இதை வந்து பால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. இன்ஃபேக்ட் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆக்ட்ஸ் சாப்டர் 1 என்ன நடந்துச்சு, பீட்டர் என்ன பண்ணார், போய் பீட்டர் என்ன பண்ணுறாரு, பீட்ரு எங்கே போகிறாரு, அவருக்கு வந்து ஆவி வந்து அவருக்குள்ளே வந்துருச்சு, அந்த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிருச்சு. பீட்டர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறமா தைரியமாக போய் எல்லாரும் முன்னாடி போய் நிற்கிறாரு. எங்கே, சினகாகில்
அங்கே சினகாகில் அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சு? பாஸ் ஓவர் இல்லையா? அப்போ அந்த பாஸ் ஓவர் நடக்கிற டைமில் வந்து பாஸ் ஓவர் தானே, சாரி, இது பெண்டகோஸ்து நாளில் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் உலகத்தில் இருக்க எந்த முழுக்கில் இருக்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, எருசலேமுக்கு அப்போ வருவாங்களாம். அப்போ அந்த மாதிரி வந்தப்போ பீட்டர் என்ன பண்ணுறாரு, பேதுரு அங்கே பிரசங்கிக்கிறார். பேதுரு யார்? அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? ஒரு ஃபிஷர், ஒரு மீனவன். அவருக்கு என்ன பாஷை தெரிஞ்சிருக்கலாம்? ஹீப்ரு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மீனவன் அவர் படிச்சிருப்பாரா? இல்லை. இப்போ அவருக்கு தெரிஞ்சது என்னது? ஹீப்ரூஸ் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி எனக்கு தெரியல, மேபி ஒரு பாஷை மேபி தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இப்படிப்பட்டவர் வந்து அந்த இடத்துல போய் பேசுகிறாரு. பேசுனா அங்கே யாருக்கு புரிஞ்சிச்சான்? வந்திருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சான். நீங்கள் அந்த ஆக்ட்ஸ் சாப்டர் செகண்ட் சாப்டர் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே என்ன இருந்துச்சு? கிரேக்கர்கள், அரேபியன்ஸ் இருந்தாங்க, மெசபோட்டேமியா, ஏஷியாவிலேருந்து வந்தவங்க. ஏஷியான்னு என்னது? சைனீஸ், ஜாப்பனீஸு, மேபி இந்தியாவிலேருந்து யாராவது போயிருக்கலாம். அப்போ இத்தனை பாஷை பேசுகிறவங்க இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணிச்சான்? பேதுரு பேசுனது புரிஞ்சிச்சு அப்படின்னா. அப்போ அதுதான் என்னது? கிஃப்ட் ஆஃப் டங்ஸ். அப்போ யார் நான் பேசுகிறது வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாஷையில் புரிஞ்சிச்சு அப்படின்றது தான். அதுதான் என்னது? கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இன்னும் வந்து பால் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னது இந்த கிஃப்ட் ஆஃப் டங் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணுமா? ஒருத்தவங்களுக்கு புரியணும். யாராவது ஏதாவது கிஃப்ட் ஆஃப் டங்ஸ்லேருந்து ஏதோ பாஷை பேசுனீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுமா? கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணணும்? புரியணும். அதுதான் முக்கியம். புரியாத ஒரு வார்த்தையை பேசி நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்னது இல்லை? கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் இல்லை. பாலுமே வந்து என்னன்னு சொல்லிடுறாருன்னா, எனக்கு வசனம் டக்கு ஞாபகம் வரல. அது வந்து என்னது? அது வந்து காற்றுல நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று வளரிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து பவுல் என்ன பண்ணுவார்? அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மேபி அந்த வசனத்தை மட்டும் நான் 14 தான் எதுன்னு 14:6 ஓகே 14:6 எடுத்தவங்க வாசிங்க ப்ளீஸ். ஓகே ஆமாம். ஐ திங்க் தட் டெல்ஸ் தட் இது வந்து என்னது? புரியணும், அவங்களுக்கு புரியாது அப்படின்னு. பட் பால் இன்னொரு இடத்துல சொல்லுவார். மேபி நான் வசனத்தை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அது என்ன சொல்லுவார் அப்படின்னா, புரியணும், ஒருத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுகிறது என்னவா இருக்கான்? சும்மா ஏதோ காற்றுல பேசுகிறீங்க அப்படின்னா லிட்டரலாகவே எழுதியிருப்பார் அவர். அப்போ பால் கிளியராக சொல்கிறாரு, ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது என்னது? புரியணும். இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இப்போ வேறு நிறைய டங்ஸ் பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்டர்பிரேட்டர் ஒருத்தர் இருக்கணுமா? அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த இன்டர்பிரேட்டருக்கு என்ன பண்ணும்? நீங்கள் பேசுகிற பாஷை வந்து புரியணும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அதை கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்க அறிவுக்கு எட்டுற வார்த்தைகளாக இருக்கணும். அது வந்து ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸாக இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேசினாலும் என்ன பண்ண முடியாது, யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் பால் வந்து பீட்டர் டைமில் என்னாச்சு? அதே தான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ எப்போல்லாம் பால் வந்து இந்த டங்ஸை பற்றி பேசுவாரோ அவர் அதே டைமில் அவர் வந்து அந்த இன்டர்பிரிட்டேஷனை பற்றி வந்து பேசுவார். மொழிபெயர்க்கிறது தான் எனக்கு அந்த தமிழில் என்னன்னு தெரியல இன்டர்பிரிட்டேஷனுக்கு. பட் அதுவுமே பண்ணுற ஒருத்தர் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து எம்பசைஸ் பண்ணி இதை இன்னைக்கு சில சபைகளில் தவறாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதாவது அந்நிய பாஷை நான் பேசும்பொழுது அது எனக்கும் கடவுளுக்கும் கூறிய ஒரு பாஷையா, அந்த பாஷை எனக்கு தெரியணுனாக்கா நானும் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணுமா, அப்போதான் நீங்கள் பேசுறது எனக்கு தெரியுமா? பைபிள் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை இல்லைங்களா? 14:10 என்ன சொல்லுது பாருங்க. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. அப்படியானா உலகத்துல யார் என்ன பேசினாலும் அந்த பாஷைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இன்னைக்கு அநேக சபைகளில் பேசுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாததா இருக்குது. அது கூட என்ன இது? அதுவும் தேவதூஷணம் தான் இல்லைங்களா? மற்ற ஜனங்களுக்கு காண்பிச்சதுக்காக. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஓ நீங்க அந்நிய பாஷை பெற்றுக்கிட்டு படிஞ்சிருக்கீங்களா? இல்லைங்க, அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு இல்லைங்க. ஆமாம், இதை வச்சு எவ்வளோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பைபிள் ரொம்ப தெளிவாக சொன்னாலும் கூட அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் கூட அதை தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. இது நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் தானுங்க. இதை புரிஞ்சுக்கிறோம்னாக்கா புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர் கொடுத்து இதை நமக்கு வேதத்தின் வியாக்கியானத்தின்படி நாம் புரிஞ்சுக்கிறோம்னாக்கா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க.
அப்போ இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக புரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணணும், வேறவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பும் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரி, சொல்லுங்கள். இது என்னாக்கா வேற ஜனங்க பென்டகோஸ்ட் இதில் வந்து ஏன் இது இப்படி சொல்கிறாங்கன்னா கடவுளுடைய பாஷைனாக்கா பால் ஆக்சுவலி இங்கே சொல்கிறாரு, இஃப் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஸ்பீக்கிங் டு யூ ஸ்பீக் டு காட் டேரெக்டாக அவர்கிட்ட பேசுப்பா. இட்ஸ் லாங்குவேஜஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ்ன்னு பைபிள் கொடுத்துருக்குற. பட் இது ரியல் டங்கு தான் சொல்கிறாரு. ரியல் டங்கு வந்து அங்கே பேசும்போது வாட் எவர் த லாங்குவேஜ் காட் கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இவங்க வந்து ராங்லேயும் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணோம், நம்ம இந்த அட்லீஸ்ட் நம்ம ரெமனன்ட் சர்ச்சாக இருக்க நம்ம என்ன பண்ணோம், இந்த டங்ஸ் அப்படின்ற உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சு நம்ம இதை என்ன பண்ணுவோம், கடவுளோட க்ளோரிக்காக நம்ம இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அவசியமே இல்லை. ஆமாம். இல்லை, இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, சாத்தான் என் ப்ரேயரை கேட்குறான், அவனுக்கு புரியக்கூடாது, நான் ப்ரேயர் பண்ணுறேன் இந்த பாஷையில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாத்தானுக்கு வந்து மனசில் என்ன நினைக்கிறோன்னு சாத்தானுக்கு தெரியாது. அவன் என்னது ஒரு தேவதூதன் தான், மனசில் நினச்சாலே கடவுளுக்கு கேட்டுரும். அப்போ அந்த ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பாட்டி சொல்லுங்கள். இருக்குது, நம்ம தான் இருக்கும்ல. ஆமாம் இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு கேம்புக்கு போயிருந்தப்போ ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. அங்கே அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. அது அந்நிய பாஷை இல்லை. அந்நிய பாஷைனா யாருக்குமே புரியாது. அப்போ அது வரம் இல்லை. அப்போ ஒரு சபை அந்நிய பாஷை பேசுறாங்களே, அதான் அந்நிய பாஷை தான். அது கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் இல்லை, அது ஏதோ அந்நிய பாஷை தான். அது வந்து என்ன இல்லை, அது எப்படி? அதுதான், அது வந்து அவங்க தப்பா புரிஞ்சு அப்படி தப்பா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்க நினைக்கிறாங்க ஓகே அது இருந்தால் தான், இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க அது இருந்தால் தான், கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் இருந்தால் தான் ஆவி வந்து உங்கள் சபையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன இல்லை, உண்மை இல்லை. எந்த கிஃப்டாக இருந்தாலும் அது என்னது, ஆவி அந்த சபையில் இருக்குதுன்றது தான் உண்மை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்கலாம், நிறைய மீனிங்ஸ் கொடுக்கலாம். ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா புரியணும். நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லி இதை முடிச்சிடறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து ஒரு கேம்புக்கு வந்திருந்தப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, ஐவைசிக்கு ஒரு கேம்ப்பு வந்திருந்தப்போ அவர் வந்து ஒரு டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சைனாவில் போய் அவர் வந்து பேசுகிறாரு. அவருக்கு சைனீஸ் தெரியாது அவர் சொன்னது. ஆனால் முன்னாடி உட்காந்து ஒரு பாட்டி வந்து நீங்கள் சொன்னது எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொன்னார். அவர் இங்கிலீஷில் தான் பேசினாராம். நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு என்னாச்சு புரிஞ்சிச்சு, நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு. எப்படி? கடவுள் என்ன பண்ணார், அந்த பாஸ்டருக்கு அந்த வரத்தை கொடுத்து சைனீஸில் அந்த பாட்டிக்கு என்ன பண்ணுச்சு புரிகிற மாதிரி கடவுள் செஞ்சார். அதுதான் கிஃப்ட் ஆஃப் டங்ஸே தவிர அந்நிய பாஷை பேசுகிறது வந்து கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் இல்லை. இது வந்து பேதுரு அந்த ஆக்ஸ் சாப்டர் 2 எடுத்து வாசிச்சாலே அதோட மீனிங் வந்து அந்த சிச்சுவேஷனை படித்தாலே விளங்கிடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்றது நான் நம்புகிறேன். ஆமாம், வந்தவங்க எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு. அரேபியன்ஸ்க்கு வந்து அரப்ஸ் தான் தெரியும். இந்தியாவிலேருந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தியோ வேறு ஏதோ லாங்குவேஜ் தான். சைனாலேருந்து போயிருந்தாங்க சைனீஸ் தான். அப்போ அவங்க எல்லாருக்குமே அவங்க பாஷையில் புரிஞ்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க வந்தவங்க எல்லாரும், இந்த மனுஷன் வெறும் படிக்காதவன் தானே, எப்படி இவனுக்கு என் பாஷை தெரியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே நடந்தது என்ன, அவங்கவுங்க பாஷையில் அவங்களுக்கு புரிஞ்சு. அதுதான் உண்மையான இது பாஷையின் வரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்நிய பாஷை பேசுறத அவரை ஜாஸ்தி அலோவ் பண்ணலை. தீர்க்க தரிசன வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு தான் இப்போ வரேன். இப்போ அடுத்த தேர்ஸ்டே லெசன் நம்ம என்ன பண்ணுவோம், குயிக்காக முடிச்சுவோம். கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி வந்து என்னது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்போல்லாமே வந்து பால் வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி சொல்கிறாரோ அதே இடத்துல வந்து கிஃப்ட் ஆஃப் டங்ஸையுமே வந்து அவர் என்ன பண்ணுவார் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். ஆனால் எல்லா வாட்டியுமே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லா வரங்களுக்குன்னா இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸுக்குன்னா என்னது கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி ரொம்ப முக்கியம். எங்கே வந்து பிரவாதனம் இல்லாமல் இருக்காங்களோ அங்கே என்னோடய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அழிஞ்சு போவாங்க அப்படின்ட்டு வசனம் இருக்குல்ல. அப்போ ஒரு ப்ராஃபெட் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அங்கே அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துக்கு தேவையான ஒரு பிரவாதியை வந்து கடவுள் என்ன பண்ணுவார் அனுப்புவார். அந்த ப்ராஃபெட் சொல்கிறத வந்து நம்ம என்ன பண்ணோம் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு நம்பி நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது விடுதலையும் நமக்கு சால்வேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்தில் வந்து நம்ம யார் ப்ராஃபெட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பெரிய பாடுபடுறோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னாடிலாம் வந்து பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பேருக்கு முன்னாடி வந்து ப்ராஃபெட் இவங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படி ஒரு ப்ராஃபெட் வந்து உண்மையான ப்ராஃபெட்டா ஃபால்ஸ் ப்ராஃபெட்டான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா
பைபிள் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய திங்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல 4 திங்ஸை வந்து என்ன பண்ணலாம், பால் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ப்ராஃபெட் வந்து ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணும், அது நடக்கணும். அந்த நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்னா நடக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, 2012 வந்து உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னாங்க. அது பாவம், இன்னும் 2012 வந்து வரவே இல்லை. சரியா? ஆமாம் தானே, நடக்கும்னாங்க, நடக்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா என்னது, அவங்க உண்மையான ப்ராஃபிட் இல்லை அப்படின்றது ஒன்றாவது. ரெண்டாவது என்னது, அவங்க சொல்கிற செய்தி வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்த ப்ராஃபிட் கூட வந்து என்ன பண்ணணும், ஒத்து போகணும். சரியா? ஒரு சபையிலையோ இல்லை ஒரு தேசத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த முன்னாடி ஒரு ப்ராஃபிட் இருந்திருப்பாங்க, எவ்வளோ நூற்றாண்டுக்கு அப்புறமா இன்னொரு ப்ராஃபிட் வந்திருக்கலாம். அப்போ இப்போ வந்த ப்ராஃபிட்டு முன்னாடி வந்த ப்ராஃபிட் சொன்ன செய்திக்கு என்னது சேமாக சொல்கிறாரா, இல்லை அதுக்கு விரோதமாக இல்லை வித்தியாசமாக சொன்னார் அப்படின்னா அவர் என்ன இல்லை, உண்மையான ப்ராஃபிட் இல்லை. இப்போ ஜீசஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்ல, அவர் ப்ராஃபிட் இஸ் ஹை ப்ரீஸ்ட் இஸ் எவ்ரிதிங். அப்போ அப்படி ஒரு ப்ராஃபிட் வந்து ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ இப்போ இருக்கிற ப்ராஃபிட் அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னால் என்னது, அவங்க உண்மையான ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது என்னது அப்படின்னா, அவங்க உண்மையான ப்ராஃபிட் அப்படின்னா இந்த 2 இருக்கணும். அதுக்கு தவிர்த்து அவங்களோட தினநித்திய வாழ்க்கையில் என்ன பண்ணுமா, அவங்க இயேசு கிறிஸ்துவ போலேயே தான் அவங்க குணலட்சணங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அவங்களும் என்னது, மனுஷங்க தான். தப்பு செய்வாங்களா, செய்வாங்க. ப்ராபஸ் நம்ம படிக்கணும்ல, திரும்ப வசனத்தை மறந்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப அந்த வசனம் பிடிக்கும். என்னது, ரைச்சஸ் மேன் ஃபாலத் 7 times பட் ஹி கெட்ஸ் அப் த 8th time அப்படின்ட்டு இருக்கு. ரைச்சஸ் மேனை தான் சொல்லியிருக்கார் பால், விக்கெட் மேனை பற்றி சொல்ல. அப்போ ரைச்சஸ் மேன் பிரவாதியாக இருந்தாலும் என்ன பண்ணுவார், விழுவார். எலைஜா இருந்தாலும் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு, மவுண்ட் கார்மெல் அவ்வளோ பெரிய ஒரு செயலை செஞ்சுட்டு அப்போவுமே பயந்து என்ன பண்ணார், ஓடி போய் ஒளிஞ்சார். அப்போ என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டாக இருந்தாலும் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹி இஸ் ஹியூமன், பட் they will also come up and ask God for repentance. அவங்க திரும்ப மனம் திரும்பி வந்துடுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்துலையுமே வந்து அவங்க எவ்வளோ உண்மையாக அவங்க தினநித்திய வாழ்க்கையில் இருக்காங்க, அவங்க ஆர் தே ஹம்பிள், அவங்க தங்களே வந்து வருந்தி வேறவங்களுக்காக அவங்க போகிறாங்களா அப்படின்ற சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுதான் என்னது, ஃபோர்த். ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, யூ வில் ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பை தேர் ஃப்ரூட். அவங்களோட கனிகளால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவங்கள நீங்கள் அறிஞ்சிப்பீங்க அப்படின்னு. அப்போ இந்த 4 திங்ஸை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோன்னாலே வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு அவங்க உண்மையாக இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் ரெமனன்ட் சர்ச் நமக்கு ப்ராஃபிட் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி கடவுள் கொடுத்துருக்காரா? எஸ். யார் மூலிமா, எலன் ஜி ஒயிட் மூலிமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஆஸ் அ சர்ச் வி அக்செப்ட் தட் ஷீ இஸ் த ப்ராஃபிட். ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதில்ல, நம்ம அதை அக்செப்ட் பண்ணாத நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறையா பாஸ்டர்ஸுமே வந்து இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கான் அப்படின்னா இட் இஸ் ஃபைன். மேபி அவங்க என்ன பண்ணணும், அப்போ உண்மையான ப்ராஃபிட் என்ன அப்படின்னு வந்து அவங்க தேடணும். தேடாமல் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தவங்கள ரிஜெக்ட் பண்ணவும் கூடாது. கடவுள் என்ன சொன்னாங்க, டெஸ்ட் தெம் பை தேர் ஃப்ரூட்ஸ். அவங்க நீங்கள் நம்பலையா, அவங்க உண்மையான ப்ராஃபிட் இல்லையா, டெஸ்ட் பண்ணுங்கள். அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்க உண்மை இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் அவங்க உண்மை அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர் வி வில்லிங் டு டூ தட் அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதுவும் கடைசி காலத்தில் வாழ்கிற நம்மளுக்கு என்னது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களை வந்து தப்பான விதத்தில் நடத்துறதும் என்ன பண்ணலாம், இந்த ப்ராஃபஸியை வச்சு நம்ம நடத்தலாம். அதே மாதிரி அவங்கள சால்வேஷனுக்குமே வந்து இந்த ப்ராஃபஸி மூலியமாக நடத்தணும். ஸோ நம்மளுக்கு கடவுள் என்ன வரத்து கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் என்னன்னு தெரியாமல் வேணால் இருக்கலாம். சரியா? கடவுள் எல்லாருக்கும் ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு வேணால் என்ன கடவுள் எனக்கு கொடுத்துருக்கீங்க நம்ம தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெய்த் வச்சு கடவுள்கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் எனக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு காட்டுங்க, நான் அதை யூஸ் பண்ணணும், எனக்கு அந்த டிசையர் இருக்குது. வாஸ்டமில் 13:1 அந்த டிசைர் எனக்கு இருக்குது கடவுளே அப்படின்னு நம்ம போகும்போது கடவுள் என்ன பண்ணுவார், இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டை சர்ச் யுனைட்டடாக இருக்கிறதுக்கு கடவுள் அந்த கிஃப்ட் நமக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கடவுள் நாமம் மகிமைப்படாதாக. ஆமென். நம்ம க்ளோசிங் சாங்குக்கு நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சாங் நம்பர் 401 பாடலாம். தாசரே தருணியே அன்பாய்.
Song number 401. அப்போ expense offering will be collected. Closing prayer ka I request Livy to come forward and pray. Let's pray. Dear God, thank for giving us this wonderful Sabbath day. Thank for giving us this wonderful chance to come to church, Lord. Be with each and every one of us. Guide us and protect us, Lord. All the ones who are not able to come and who are yet on the way, Lord, be with them, guard them, and bless them, Lord. And Lord, now as we enter into the divine hour, Lord, be with us. Whatever you want to talk to us and teach us, help us to listen to your voice, Lord. And everything that we learned in the Sabbath school and as well as in the Vesper, Lord, help us not to forget. Be with us in the remaining hours of the Sabbath and give us a wonderful day. Talk to us and help us to build our relationship with you further, Lord. In Jesus' name I pray. Amen. Happy Sabbath, Church. Announcement time. Okay, offering report. Last week offering report. Vespers rupees 630. Sabbath school offering rupees 1200. Expense 644.
Divine service rupees 1,220. Other offerings are 47,455. August 22nd, Jalali Church youths வந்து நம்ம church visit பண்றாங்க. So let us all pray for that program, special program. That's the program will go well. October 2nd, church youth camp னிட்டு few weeks announce பண்ணிட்டு இருக்கிறோம். I request the youths to start planning for the same. Okay, and every Wednesday I think online midweek prayer online la நடந்துட்டு இருக்கு. Request whoever is able to join and pray together. It's at 5:30. Okay, IYC, the next IYC meet, I think very nice speakers. Generally IYC la alla speakers ella varuvanga, so requesting to pray for this event. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் யாரெல்லாம் நீங்கள் போகணுன்ட்டு இருக்கிறீங்க பிளான் பண்ணுங்கள். இது புதுக்கோட்டையில் இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணணுமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் பிளான் ரெலவெண்ட்லி. இது எப்போனா October 16th to 20th இருக்குது. ஸோ whoever is willing, please contact the relevant peoples and start registering. In the week உடைய birthdays, Sam Peters August 3rd, Anita and Renuka have their birthdays on 6th August. Deepa's brother's daughter Navika, என்னுடைய birthday, and Mrs. Raju அவங்களுடைய birthday was on 7th, and இன்னைக்கு sister Varalakshmi 8th August அவங்களுடைய birthday. So let's all pray for them. And next week we have Satish. Fridays generally visit பண்ணுவாங்க. Many of you will know him. அவங்களுடைய அப்பா உடைய birthday is on 12th August. Then அவங்களுடைய sister உடைய birthday is on 14th August. And Mrs. Pavitra, her birthday is on 15th August. Weekly prayer, Prasanna Kumar and family. Let's all pray for this family. Monthly prayer, we are praying for Satish and Kevin. So continue to pray for them. Yearly prayer, Mrs. Vimala Muthu and family, Mr. Prasad and family, Mr. Kantaraj and family, Mr. Rajgopalan and family, Mrs. Flora Stephen and family, and Pastor David Nesikumar and family, and Mr. Livingston and family. ஓகே, இதை விட்டு இன்னும் நிறையா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது. சர்ச் குரூப்லேயும் நிறையா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது. ஆல்சோ ஐ ரிக்வெஸ்ட் டு ப்ரே ஃபார் பாஸ்டர் அண்ட் ஃபேமிலி. இப்போ தான் மிஸ்ஸஸ் சரஸ்வதி ரொம்ப நாளாக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தோம். காட் ஹேட் பிளெஸ் தெம். அவங்க அந்த ஃபேமிலிக்காகவும் ப்ரே பண்ணுங்கள் as she has passed away. இந்த எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காகியும் ஐ ரிக்வெஸ்ட் சாந்தராஜ் அங்கிள் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ரே. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ಭೂಪರಲೋಕವನ್ನು ಅದರಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ತವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂಥ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಸ್ವಾಮಿ, ಕಳೆದ ದಿನಗಳೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು ಕಾಪಾಡಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಪಾಡಿದ್ದೀರಿ ಸ್ವಾಮಿ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಬಂದಿರುವಂಥ ನಮ್ಮೆಲ್ಲ ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಮಗೆ ಬೇಕಾದಂಥ ಆತ್ಮೀಯ ವರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುವಂಥ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪು ದೋಷಗಳಿದ್ದರೆ ನಮ್ಮ ತಪ್ಪು ದೋಷಗಳನ್ನು ಮನ್ನಿಸಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ಇದುವರೆಗೂ ನಡೆದಂಥ ಪಾಠಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅದರಂತೆ ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ನಡ್ಕೊಳ್ಳುವಂಥ ಒಂದು ಜ್ಞಾನ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿ ಸ್ವಾಮಿ. ಪ್ರೀತಿ, ವಿಶ್ವಾಸ, ನಂಬಿಕೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಪ್ರೀತಿ ಸ್ವಾಮಿ. ಒಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಎಲ್ಲ ಸಮಾಧಾನವು ದೊರಕುತ್ತೆ ಸ್ವಾಮಿ. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಂಥ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಏನೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದಿನ ಕಂಡಂಥ
ಅನೇಕ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಅವ್ರ ಮತ್ತೊಂದು ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನು ಕಾಣುವಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವರಿಗೆ ದಯಪಾಲಿಸು. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವೇ ಸಹಾಯಕರಾಗಿರಿ ಸ್ವಾಮಿ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಮದುವೆ ದಿನ ಕಂಡಂಥ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂಥ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಮತ್ತೊಂದು ಮದುವೆ ದಿನ ಹೊಸ ವರ್ಷವನ್ನು ಕಾಣುವಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. ಅವರುಗಳಿಗೆ ಏನೇ ಕಾಯಿಲೆ ಕಷ್ಟಗಳಿದ್ದಾಗೂ ಸಹ ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದ ಬೇಡುತ್ತೇನೆ. ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿರುವಂಥ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂಥ ಆರೋಗ್ಯ ಕೊಡು, ಬಲಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡು. ಅವ್ರಿಗೇನೇ ಸಮಸ್ಯೆಗಳಿದ್ದಾಗೂ ಸಹ ನೀವು ಅವರನ್ನು ಗುಣಪಡಿಸಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮಗೆ ಅವರು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವಂಥ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದ ಬೇಡುತ್ತೇನೆ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ನಡೆಸುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸೇರುವಂತೆ ಮಾಡಬೇಕೆಂದ ಬೇಡುತ್ತೇನೆ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಇನ್ನು ಈ ವರ್ಷವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿಟ್ಟಿರುವಂಥ ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಎಲ್ಲರಿಗೂ ಬೇಕಾದಂಥ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು, ಬಲಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡು. ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಮುಂದುವರಿಯುವಂತೆ ಮಾಡಬೇಕೆಂದ ಬೇಡುತ್ತೇನೆ. ತಂದೆಯ ದೇವರೇ, ನಾವು ಯಾರ್ಯಾರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದೀವೋ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಎಂದು ಬೇಡುವಂಥವನಾಗಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೆ ಸ್ವಾಮಿ, ಮುಂದೆಯೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸು. ಮುಂದೆ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ನಿಮ್ಮ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬರುವಂಥ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ನಿನ್ನದಾಗಿರಲಿ ಸ್ವಾಮಿ. ನಾವು ಅದರಂತೆ ನಡೀಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದಂಥ ಮಾರ್ಗವನ್ನು ನೀನು ದಯಪಾಲಿಸು. ಈ ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡಿ ಕೊಂಡಾಡುವಂಥ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದ ಹಾಗೆ ಮುಂದಿನ ಎಲ್ಲ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬೇಕಾದಂಥ ಹೆಚ್ಚಿನ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಬಲಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಆಮೇನ್, ಆಮೇನ್. இப்போவும் கூட ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்காக 294 சாங் நம்பர் 294 பாடலாம். சாங்ஸ் ஆஃப் ஜைன் புக்கில் 294 தொல்லை கஷ்டங்கள் சொல்லிடும். Yeah.
233. சோதனையில் விழுந்து பாவம் செய்யாதே. Let us pray. Heavenly Father, we thank you so much, Father God. We come to your presence in this holy Sabbath, Father God. Kindly fill each one of us. Even I am standing in the midst of your holy place. Kindly take control, and whatever the words I am giving today, just everything should be image and mindset of Christ, Father God. And also we pray, whatever we learning and meditating each Sabbath, we have to apply in our daily life. In Jesus' name I am asking, Amen. Good morning, everyone, and once again, wish you all a very happy Sabbath. And in the mighty name of Jesus, I welcome each and any one of you for this divine service. As we begin our divine service, let us all rise up and sing in Tamil the song number 1, and in English SDA hymnal it is 73, Holy, Holy, Holy.
Let's bow down for prayers. Our most loving Father in heaven, my dear Jesus, once again thank you, Lord, for this beautiful gift of Sabbath. As we all come to your presence to meditate on your words, we request your Holy Spirit to take control of us, my Lord. Inspire us, my Lord, through your scriptures, and every word that comes from your servant shall be inspiring to the path that we lead forward in our lives, my Lord. And we surrender into your hands. You take care of things that is going to happen throughout this day and especially throughout this service. Into your hands I surrender and ask this mercies in the God, only God, my Savior, Jesus Christ's name. Amen.
ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், கிள்ளி கொடுத்தால் ಅಳ್ಳಿ ಕೊಡಕಪಡುಮ. ಇದನ್ನು ಕಾಣದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, ಚಿಟಿಕೆಯಷ್ಟು ಕೊಡುವುದಾದರೆ ಕೈಯಷ್ಟು ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತಂತೆ. ಎಷ್ಟು ಜನ ಇದರನ್ನು ಈ ಅನುಭವದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಿ? எத்தனை பேர் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்க? கிள்ளி கொடுக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுப்பாராம்? ಅಳ್ಳಿ ಕೊಡುಪಾರು. ಚಿಟಿಕೆಯಷ್ಟು ನಾವು ಕೊಟ್ಟಾಗ ಕೈಯಷ್ಟು ನಮಗೆ ದೇವರು ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಅನುಭವ ಆಗಿರಬೇಕು, ಹೌದ್ರಾ? ಅನೇಕರು ಹೇಳುವುದನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ. ನಾನು ಏನೂ ಇಲ್ಲದವನಾಗಿ ಬಂದೆ, ಆದರೆ ಈಗ ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಅಂದರೆ ಅದರ ಅರ್ಥ ಏನು? ಏನೆಲ್ಲ ಬೇಕೋ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಇನ್ನು ನಾನು ಕೇಳತಕ್ಕಂಥ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. நம்ம தேவரோ நாம் நேசிக்கக்கூடிய தெய்வம், நாம் வணங்கக்கூடிய தெய்வம், அவர் சொல்லுகிறதை செய்யக்கூடிய தெய்வம், ನುಡಿದಂತೆಯೇ ನಡೆಯತಕ್ಕಂಥ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. ಏನು ಹೇಳ್ತಾನೋ ಅದನ್ನು ಕಾರ್ಯರೂಪದಲ್ಲಿ ಮಾಡತಕ್ಕಂಥ தேவரோ நம்ம தேவரோ. அப்படியானால் நாம் கிள்ளி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படி அள்ளி கொடுக்கிறார்? மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மலாக்கி ಅಧ್ಯಾಯ 3 ವಾಕ್ಯ 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு